திருச்சிற்றம்பலம். ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்புடையது. நம் இல்லங்களிலே இருக்கும் அம்மன் படங்களுக்கு மலராலே அலங்காரம் செய்து மலர் அர்ச்சனை வழிபாடு செய்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அம்மனுடைய திருவருள் பரிபூரணமாக நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் கிடைக்கப்பெறும். கீழே வரிசையாக மாரியம்மன், மாகாளியம்மன், காளியம்மன் என்ற பல நாமங்களிலே இருக்கும் அம்மன் பெயர்களுடைய போற்றி வழிபாடுகளை கொடுத்துள்ளோம். இந்த போற்றி வழிபாடுகளுக்கு ஒவ்வொரு போற்றிக்கும் ஒவ்வொரு மலர்களாலே அன்னையை வழிபாடு செய்து தாங்கள் திருவருள் பெறுமாறு ஓம் ஆதிபராசக்தியே போற்றிவோம். ஓம் ஆனந்தவல்லியே போற்றிவோம். ஓம் ஈஸ்வரித்தாயே போற்றிவோம். ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றிவோம். ஓம் எல்லா உலகும் ஈன்றாய் போற்றிவோம். ஓம் ஒப்பிலா அன்னையே போற்றிவோம். ஓம் ஓங்கார நாயகியே போற்றிவோம். ஓம் கருணை தாயே போற்றிவோம். ஓம் கல்விக்கு வித்தே போற்றிவோம். ஓம் காமாட்சியே போற்றிவோம். ஓம் வேப்பிலை காரியே போற்றிவோம். ஓம் காளியே போற்றிவோம். ஓம் ஆதார சக்தியே போற்றிவோம். ஓம் உத்தரகாளியே போற்றிவோம். ஓம் கவய காளியே போற்றிவோம். ஓம் குங்கும காளியே போற்றிவோம். ஓம் சிம்மவாகினியே போற்றிவோம். ஓம் சிவ சக்தியே போற்றிவோம். ஓம் மகமாயி போற்றிவோம். ஓம் கருமாரி போற்றிவோம். ஓம் முத்துமாரி போற்றிவோம். ஓம் நீலி போற்றிவோம். ஓம் சூலி போற்றிவோம். ஓம் ஆங்காரி போற்றிவோம். ஓம் விசாலாட்சியே போற்றிவோம். ஓம் திகம்பரியே போற்றிவோம். ஓம் மாகாளியே போற்றிவோம். ஓம் வீரமாகாளியே போற்றிவோம். ஓம் காளீஸ்வரி தாயே போற்றிவோம். ஓம் மாகேஸ்வரியே போற்றிவோம். ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றிவோம். ஓம் திரிசூலியே போற்றிவோம். ஓம் பண்ணாரி மாரியே போற்றிவோம். ஓம் மாங்காட்டு மாரியே போற்றிவோம். ஓம் கௌமாரியே போற்றிவோம். ஓம் தண்டுமாரி அன்னையே போற்றிவோம். ஓம் எல்லா நலன்களையும் தருபவளே போற்றிவோம். நிறைவாக தாங்கள் மலர் அர்ச்சனை செய்யக்கூடிய திருப்படத்தில் இருக்கும் அம்மனுடைய பெயர்களை 3 முறை கூறி அம்மனுக்கு நிறைவாக வழிபாடு செய்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளவும். திருச்சிற்றம்பலம்.